கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த காணொளி ஆராதனை மூலமாக நாம் கடவுளை ஆராதிப்போம். இந்த காணொளி ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிள்ளைகளாக குடும்பமாக இணைந்து எங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த காணொலி ஆராதனை மூலமாக உண்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த முழு வருட நாட்களிலே எங்களுடைய ஆலயங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே சுவாமி, ஆண்டவரே, இல்லங்களிலிருந்து உண்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சீக்கிரத்திலே எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், நன்மையால் முடிசூட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கொரோனாவுடைய பாதிப்பின் நாட்களிலே விசேஷ விதமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே நாங்கள் ஏற்கின்ற துதிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வதற்கும் இயேசு ராஜாவுக்கும்
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களின் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியான் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே எழுந்திருந்து நான் பார்த்த பொழுது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் பொழுது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துளித்தபடியினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ள வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ளாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். பாட முடிந்தது. கடவுளுக்கே மாட்சி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் யாவரையும் இந்த காணொளி ஆராதனை மூலமாக காண்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கொரோனாவுடைய முழு ஊரடங்கு நாட்களிலே கடவுள் நம்மை விசேஷ விதமாக பாதுகாத்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த கொரோனாவுடைய வாதை நம்முடைய தேசத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் விசேஷமாக கடவுளுடைய பாதத்திலே நாம் தங்கியிருப்போம். பிரியமானவர்களே, சீக்கிரத்திலே நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனைகள் தூங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலே நினைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஜூன் மாதத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். மற்றும் ஒரு மாதத்தை காணும்படியாக கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் கடவுள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். பொதுவாக இந்த ஜூன் மாதம் கல்வி ஆண்டினுடைய துவக்க மாதமாக காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். இந்த நாட்களிலே வகுப்புகள், பள்ளிகள் நடைபெறாத ஒரு சூழ்நிலையிலே எல்லாம் ஆன்லைன் வகுப்புகள் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அநேக நம்முடைய பிள்ளைகள் ஒரு படி மேலே சென்று பல்வேறு வகுப்புகளுக்கு முன்னேறி சென்றிருக்கிறார்கள்.
அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. இந்த மாதம் கல்வி ஆண்டினுடைய துவக்க மாதமாக இருப்பதனாலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலே எப்பொழுதும் ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தை மாணவர் ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை நாம் மாணவர் ஞாயிறாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர் ஞாயிறிலும் நாம் தியானிப்பதற்காக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பரத்தில் இருந்து வருகிற ஞானம், மேல் இருந்து வருகிற ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ். அது என்ன பரத்தில் இருந்து வருகிற ஞானம் என்பதை நாம் தியானிக்கிறோம். ஒருவேளை பரத்திலிருந்து மேலிருந்து வருகிற ஞானம் என்றால் கீழிருந்து வர ஞானம் கூட இருக்க இல்லையா? அது என்ன பரத்தில் இருந்து வருகிற ஞானம் என்று பார்க்கும் பொழுது, மேலிருந்து வருகிற ஞானம் கடவுளிடத்திலிருந்து வருகிற ஞானமாக காணப்படுகிறது. கடவுளிடத்திலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் நம்முடைய வாழ்வை வழிநடத்துவதாகவும் காணப்படுகிறது பிரியமானவர்களே. அறிவுக்கும் ஞானத்திற்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளது. ஆங்கிலத்திலே wisdom and knowledge என்று சொல்வார். wisdom comes from God என்று வார்த்தை சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஞானம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. நாம் இந்த பூமியில பெறுகிற அறிவு எல்லாம் அறிவாக காணப்படுகிறது. அதை கொண்டு நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக வாழ்க்கையை நடத்தக்கூடும். ஆனால் ஒரு சாட்சியுள்ள ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் அது கடவுளிடத்திலிருந்து பெறுகிற ஒரு ஞானம் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அறிவு உணர்ச்சி சார்ந்து நம்முடைய சுயம் சார்ந்து இருப்பதாக இருக்கிறது பிரியமானவர்களே. கடவுள் தருகிற ஞானம் எவருக்கும் பாதிப்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. யாக்கோபு 3:17 சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் தூய்மையானதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம பூமியில பெறுகிற இந்த ஞானம், இந்த அறிவு எல்லாம் ஒரு சில நேரங்களில் அந்த அறிவை நல்லதற்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதற்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் கடவுளிலிருந்து பெறுகிற ஞானம் தூய்மையானதாக, ஒரு மாசற்ற ஒன்றாக இருக்கிறது. அது அமைதியை நாடுகிறதாக இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல இந்த ஞானவான்கள்லாம் அமைதியா இருக்கிறத பார்க்கலாம். சொல்லுவாங்க, நிறைய பேர் அமைதியா இருக்கிறாங்க என்றால் அவங்க அதிகமா ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க, அவங்க அதிகமா பேச மாட்டாங்க, செயலில் ஈடுபடுவார்கள். வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அமைதியை நாடுகிறதாக இருக்கிறது, அது இணைக்கி போகிறதாக இருக்கிறது, இரக்கமும் நற்செயல்களும் உடையதாக இருக்கிறது, அது நடுநிலை நீதி தவறாகிறதாக இருக்கிறது, அது மாயமற்றதாக வெளிவேடமற்றதாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்டதான பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை இந்த மாணவர் ஞாயிறும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. சாலமோன் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நாம் எப்பொழுது கடவுளுடைய ஞானத்தை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் கடவுளுக்கு நாம் பயப்படும் பொழுது. கடவுளுக்கு நாம் எப்படி பயப்படும்? ஒருவேளை நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், ஒரு சில நேரங்களில் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுகிறோம். ஒருவேளை கடவுளுக்கு நாம் எப்படி பயப்படும்? கடவுளுக்கு பயப்படுவது என்பது நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் கடவுளுக்கு பயப்படுவது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஞானத்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான ஒரு சாட்சியுள்ள விசுவாச வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்படியாக கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்படியாக அழைக்கப்படுகின்றோம். 3 சொல்லுகிறது, நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறார், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழை என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டுமா, புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்டிலே நாம் ஞானத்தை கடவுளிலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேடுகிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இப்படி தேடினவர் தான் ஒருவர் நம்முடைய வேதகமத்தில் காணப்படுகிறார், அரசராகிய சாலமோன் பிரியமானவர்களே. சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம 1 ராஜாக்கள் 3:1-14 வாஸ்தவம் எல்லாம் தெரியும். சாலமோன் அவருடைய தகப்பனார் தாவீதுக்கு பின்பதாக மிக சிறிய வயதிலே அந்த அரசவையை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆள்வதற்கான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கூட இருந்தவர்கள் மிக சிறிய வயதிலே இவர் பொறுப்பேற்கிறார், அரசவை பொறுப்பேற்கிறார், இவர் எப்படி நடத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் கூட இருந்த அநேகர், அந்த அரசவையில் இருந்த அநேகர், அந்த நாட்டு மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் புலம்பி தீர்த்தார்கள், முறுமுறுத்தார்கள் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே
பாருங்கள், சாலமோன் கடவுளிடத்திலே, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சாலமோன் கடவுளிடத்திலே கேட்கும் பொழுது, இதுவரை கடவுளிடத்திலே யாரும் கேட்காத ஒரு வரத்தை சாலமோன் கேட்டதினாலே சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த உணர்வுள்ள ஞானமுள்ள அந்த இருதயத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பூமியில இருந்த ராஜாக்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ராஜா, சாலமோன் போல ஒரு ராஜா இந்த உலகத்திலே இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டபடியால் ஒரு சிறந்த ஒரு அரசராக மாற்றப்பட்டார். பிரியமானவர்களே, இப்படி கடவுளிடத்திலிருந்து அவர் ஞானத்தை பெற்றவர், அவருக்கு முதலாவது வருகின்ற அந்த அரசவையில முதலாவது வருகின்ற ஒரு சவால் என்ன தெரியுங்களா? நாம வாசி கேட்ட அந்த வேத பகுதி. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் பாருங்கள், அவர் பொறுப்பேற்று அரசவையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சாலமோன் இடத்திலே ஒரு விசாரணை, ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. பிரியமானவர்களே, அது என்ன வழக்கு என்றால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். சாலமோன் அரசரிடத்திலே வழக்கு கொண்டு வருகிறது. 2 பெண்கள் வழக்கு கொண்டு வருகிறார். என்ன விசாரணை வழக்கு என்றால் பார்க்கும் பொழுது, அந்த 2 பெண்களும் அதை வாசித்தோம் என்றால் தெரியும் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். ஒருவேளை யோசித்து பார்க்கணும், இதுல அந்த 2 பெண்களுக்கும் என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், வேசிகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது, விபச்சார ஸ்திரீகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை யோசித்து பார்க்கணும், அந்த நாட்களில் யூத பாரம்பரியத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வேசியை, ஒரு விபச்சார ஸ்திரீயை நீங்கள் கண்டால் அவர்களை ஊருக்கு வெளியே அழைத்து சென்று துரத்தி சென்று கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றதான ஒரு வழக்கம் அந்த நாட்களில் காணப்பட்டது. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வேசிகள் சாலமோன் இடத்துல வருகிறார். ஒருவேளை சாலமோன் ராஜா நினைத்திருக்கலாம், நீ ஒரு வேசியா இருக்கிறாய், ஒரு விபச்சாரமான ஸ்திரீயாக இருக்கிறாய், நீ வந்து நியாயத்தை கேட்கிறாய் அப்படின்ட்டு சாலமோன் சொல்லுங்க. அந்த வேசிகளான 2 ஸ்திரீகளையும் அவர்களுடைய நியாயத்தையும் விசாரிக்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய நியாயத்தை, அவர் ஞானத்தை பெற்றிருந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை பூமியினுடைய ஞானத்தை பெற்றிருந்தால், நீ ஒரு வேசி, நீ சென்று நீ வெளியே போய் உன்னுடைய வழக்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுல பாருங்கள், அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அதிகாரம், அவர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எப்பொழுது என்றால் சாலமோன் கடவுளுடைய ஞானத்தை பெற்றிருந்தான். அவர்கள் பாருங்கள், 2 பிள்ளைகளை கொண்டு வருகிறார். ஒரு பிள்ளை செத்த பிள்ளையாக இருக்கிறது, ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கிற பிள்ளையாக இருக்கிறது. 2 பெண்களும் அந்த பாருங்கள், அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஒரு தாய் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார், இன்னொரு தாய் அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை என்னுடைய பிள்ளை என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அந்த சாலமோன் ராஜா அவர் இருக்கிறதை பார்க்கிற பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ராஜ்யமே உற்று நோக்குகிறது. ராஜா எப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்ல போகிறார் என்று அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அந்த அரசவை எல்லாம் உற்று நோக்குகிறது. பிரியமானவர்கள், ஒருவேளை சாலமோனுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான், ஒரு சூழ்நிலை யாருக்கு, ஒருவேளை இந்த ஸ்திரீக்கு அந்த பிள்ளை சொந்தம் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டால் உண்மையான அந்த தாயார் அந்த பிள்ளையை பெற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அந்த சாலமோன் இருக்கும் பொழுது கடவுளுடைய ஞானத்தை பெற்றவராக ஒரு தீர்ப்பு அவர் வழங்குகின்றதை பார்க்கிற பிரியமானவர்களே, இந்த இடத்துல சாலமோன் ராஜா கடவுளுடைய ஞானத்தை கொண்டு அவர் கையாண்ட ஒரு காரியம் என்னவென்றால் தாய்ப்பாசம். ஒருவேளை உண்மையிலேயே அது பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, தொடர்ந்து அந்த வாசித்தோம் என்றால் 24ஆம் வசனத்துல, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்று சாலமோன் சொல்கிறார். ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. 25ஆம் வசனத்துல, ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றார். ஒருவேளை சாலமோன் ராஜா ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். இப்படி கொடுங்க. ஒருவேளை அந்த தாய் பாசத்தை சோதனை செய்வதற்காக சொல்லுகிறார், அந்த குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தையை பாதி பிளந்து இந்த தாய்க்கு கொடுங்க, பாதி பிளந்து இந்த தாய்க்கு கொடுங்க, சமமா கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சோதனைக்குள்ளான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். உடனே நடக்கிற காரியம் தான் பாருங்கள், 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார். பாருங்க, உண்மையான அந்த பெற்ற தாய்க்கு தான் அந்த பிள்ளையினுடைய
அந்த பரிவு, அந்த பாசம், அந்த ஒரு அந்த கஷ்டம் இருக்கும் பிரியமானவர்களே. தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கண்ணுக்கு எதிராக கொல்லப்படுகிறதே, இரண்டாக பிளக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த சொந்த தாய் அந்த கதறுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு தாய் அந்த போலியான வேஷம் போடுகிற அந்த தாயை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க சரிசமமா எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம், கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிறதை பாருங்க. உண்மையான தாயுடைய பாசத்தை வைத்து அந்த தீர்ப்பை அந்த சாலமோன் வழங்குகின்றார். அந்த உண்மையான தாயை அந்த இடத்திலே சாலமோன் அறிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது எப்படி முடிந்தது என்றால், சாலமோன் கடவுளிடத்திலே கடவுளுடைய ஞானத்தை, பரத்திலிருந்து வந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. ஒருவேளை நாமும் கூட கடவுளுடைய ஞானத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறதான அந்த உணர்வை நாம் புகுத்த வேண்டுமாக நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. ஜேம்ஸ் சிம்சன் என்று சொல்லுகிறதான ஒரு விஞ்ஞானி ஒருவர் இருந்தார். 1840 பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அநேக பிசினஸ், அநேக வியாபாரங்களை அவர் செய்தார். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நஷ்டம். எந்த தொழிலை செஞ்சாலும் ஒரு நஷ்டம் இருந்தது. அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்தார். அவர் எந்த கண்டுபிடிப்பு செய்தாலும் அந்த கண்டுபிடிப்பு என்பது அதில் தோல்வியே அவர் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை வாழ்க்கையில நம்பிக்கையற்று போய் நாம மறித்து விடலாம், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் செத்து விடலாம் என்று சொல்லி அவர் அதை முடிவு செய்கின்றார். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து விட்டு, ஆதியாகமத்தினுடைய முதல் பகுதியில் ஆதியாகம புத்தகத்தையாவது படித்து விட்டு நாம் மறித்து விடலாம் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு மன வாஞ்சை ஏற்பட்டது. ஆகவே அவர் அந்த வேதாகமத்தை எடுத்து ஆதியாகம புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். முதல் அதிகாரம் சென்றது, இரண்டாவது அதிகாரம் சொன்னது. அப்பொழுது அந்த வேதாகமத்தை அதை வாசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவருடைய அந்த வாசித்துக் கொண்டிருக்கும் அது முக்கியமான ஒரு வசனம் அவரை மிகவும் அதிகமாக தொட்டது. எந்த வசனம் என்றால், கடவுள் ஏவாளை படைப்பதற்காக, பெண்ணை படைப்பதற்காக ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரை கொடுத்து அவன் விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார். இது படித்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். அதோடு அந்த வசனத்தை அப்படியே நிறுத்தினார். ஒருவேளை அவருக்குள்ளாக ஒரு சந்தேகம், ஏன் ஆண்டவர் ஒரு பெண்ணை படைக்கிறார் என்றால் நேராக மண்ணிலிருந்து படைக்கலாம், ஒருவேளை ஆதாமிலிருந்து அப்படியே ஒரு விழா எடுத்து படைக்கலாம், ஏன் அயர்ந்து நித்திரை கொடுத்து அவனுடைய விழா எலும்பை எடுக்க வேண்டும்? ஒருவேளை ஒரு மனிதனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தால் அவருடைய சரீரத்தில் என்ன வேண்டாம் என்றாலும் செய்யலாம், அவருடைய சரீரத்தில் எலும்பை எடுக்கலாம் என்று சொல்லி புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர் கண்டுபிடித்ததுதான் என்ன தெரியுங்களா? மயக்க மருந்து, குளோரோஃபார்ம் என்கிறதான அந்த குளோரோஃபார்மை 1840 அந்த ஜேம்ஸ் சிம்சன் என்பவர் கண்டறிந்தார் பிரியமானவர்களே. அது வேற எங்கிருந்தல்ல, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து. ஆண்டவர் அது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தார் இல்லையா, அந்த வார்த்தையிலிருந்து தான் குளோரோஃபார்ம் என்கிறதான அந்த ஒரு மருந்தை கண்டுபிடித்தார் பிரியமானவர்கள். அதுவரை உயிரோடு இருந்துதான் சர்ஜரி செய்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து ஜேம்ஸ் சிம்சன் மூலமாக இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கப்பட்டது. மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்தார்கள். இந்த நாட்களில் அது டெவலப் ஆகி அதிகமாக வளர்ச்சி அடைந்த அனஸ்தீசியா வரை சென்றிருக்கிறது பிரியமானவர்களே. ஒருவேளை பாருங்கள், அந்த ஜேம்ஸ் சிம்சன் என்பவர் கடவுளுடைய ஞானத்தை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. இந்த நாளிலே கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அந்த பரத்திலிருக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த கொரோனா வாதை என்பது உலக நாடுகளை அசைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. விஞ்ஞானிகள் எல்லாம் குழப்பி கொண்டிருக்கிறார்கள், இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த நாட்கள்ல கோவிஷீல்டு பல்வேறு தடுப்பூசிகளுடைய காரியங்கள் எல்லாம், மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அது கண்டுபிடித்தாலும் கூட அது ஒருவேளை அது சரியாக பயன்படுமா, சரியான விளைவை கொடுக்குமா என்று சொல்லிய பல்வேறு யோசனைகளும் முடிவுகளும் சிந்தனைகளும் பல்வேறு காரியங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படும். ஒருவேளை நாளிலே கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்ற பிரியமானவர்களே. வசனம் சொல்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று. ஒரு சில நேரங்களில் நம்ம விசுவாசிகள் சொல்வார், ஐயா எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுயா, இந்த கொரோனாலாம் எனக்கு வராது ஐயா, நான் மாஸ்க் போடாம அலைவேன், எனக்கு சானிடைசர்லாம் தேவையில்லை. என்னோட வசனத்தில் சொல்லப்பட்டபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவர்களாய் நம்ம பாதுகாப்பு கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்ற பிரியமானவர்களே. கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுத்துறது தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அவர்களுக்கு அதை படிப்பிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்டதான காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தோம் பிரியமானவர்களே. கடவுள் அப்படிப்பட்டதான வாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக. இந்த கொரோனாவுடைய காலங்களிலே நம்மை ஆண்டவர் விசேஷமாக பாதுகாத்து நாம் வழிநடத்துவாராக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாக நேசித்து வருடத்திருக்கிற அன்பும் பரிசுத்தம் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த காணொலி ஆராதனை மூலமாக உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வேத வசனத்தின்படி இந்த கொரோனாவினுடைய பாதிப்பின் நாட்களில் எங்களை விசேஷ விதமாக நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வார்த்தையின்படி பரத்திலிருந்து வருகிற ஞானம் தூய்மையானது என்று நாங்கள் தியானித்தோம் சுவாமி. அப்படிப்பட்டதான பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீ நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த காணொலி ஆராதனையில் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீர் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுகிற ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களில் இருக்கிற வறுமையை எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய பலனை சத்துவத்தை நீர் கொடுத்தரும்படியாக, சுகத்தை நீர் கொடுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் சொன்னீரே, ஏன் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்கு கொடுத்தீரே சுவாமி. அருமையான பிள்ளைகளுடைய சுகவீனத்திலே உம்முடைய சுகத்தை நீர் கொடுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சீக்கிரத்தில் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை பெற நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலை எங்களை பாதிக்காதவன் நம்முடைய பாதுகாப்பினுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு முன்கள பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷ விதமாய் பாதுகாத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் கரம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு ஊரடங்கு நாட்களிலே எங்களுடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குருசேகரத்தினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், ஒவ்வொரு திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தியவர்களும் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்குள்ளே ஒப்புவிக்கிறோம். பிதா, குமார, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையுடைய ஊழியங்களோடும் இன்றும் என்ற சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தாவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு ஓட கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.